ஹலோ அனிமேட்டர்ஸ், வெல்கம் பேக் டு வரதி ஏவிஎஃப்எக்ஸ் சேனல். நம்ம பிளண்டரில் மாடிஃபையர் சீரிஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஏற்கனவே ஒரு மாடிஃபையர் போட்டிருக்கேன். இப்போ இது ரெண்டாவது மாடிஃபையர். ஸோ இந்த மாடிஃபையர் என்னென்னா பிவல் மாடிஃபையர். நம்ம மாடலிங் டூல்ஸை பற்றி பார்க்கும்போது பிவல் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அங்கே பிவலில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்துச்சோ அதே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இங்கேயும் வரும். ஸோ நீங்கள் மாடலிங் டூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. பட் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்கள் மாடலிங் டூல்ஸில் பிவல் யூஸ் பண்ணும்போது ஒன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த செட்டிங்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் திரும்ப அதை ரீஎடிட் பண்ண முடியாது. பட் மாடிஃபையர்ஸ் அப்படி இல்லை. மாடிஃபையர்ஸ்ன்றது நீங்கள் எப்போ வேணுனாலும் திரும்ப போய் அதை உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதனால தான் மாடிஃபையர்ஸ் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல். இந்த எக்ஸ்ட்ரூட் பண்ண க்யூப்பில் தான் நம்ம இன்றைக்கி பிவல் மாடிஃபையர் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே ப்ராப்பர்ட்டி பேனலில் ஆட் மாடிஃபையர், ஜென்ரேட் பிவல் மாடிஃபையர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஃபுல்லாகவே பிவல் அப்ளை ஆகிடும். ஸோ இந்த பிவலை நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வெர்டிசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எட்ஜஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ வெர்டிசஸ் அப்படின்னா நீங்கள் வெர்டிசஸை பிவல் பண்ணுறது. நம்ம இதுக்கு ஒயர் ஃப்ரேம் ஆன் பண்ணோம்னா நமக்கு இன்னும் கிளியர் வியூ கிடைக்கும். ஒவ்வொரு வெர்டிசஸையும் நம்ம பிவல் பண்ணலாம். பிவல் பண்ணும்போது ஒரு வெர்டிசஸ் நமக்கு 4 வெர்டிசஸாக மாறும். அதே எட்ஜை பிவல் பண்ணோன்னா நமக்கு இங்கே ஒரு ஸ்லோப் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ பேசிக்காக இது என்னென்னா நம்ம பண்ணுற பிவல். ஸோ இதுக்கப்புறம் அடுத்து இருக்க செட்டிங்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வித் டைப்பில் ஆஃப்செட் அப்படின்னு இருக்குது. இந்த ஆஃப்செட்டுக்கு என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலாக இதில் இருக்க எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் அதில் சேஞ்சஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி பண்ணலாம். யூஸ் கேசஸ் தான். உங்களுக்கு எப்போயாவது வந்து பர்டிகுலராக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் பெரிய சேஞ்சஸ் எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஃப்செட்டுன்றது என்னென்னா, இப்போது ஒரிஜினலாக இதுக்கு பிவல் கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு வித் இங்கே இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல இருந்து பிவல் ஆகும்போது நமக்கு வரக்கூடிய வித் எவ்வளோ தூரம் தள்ளி போகுதோ அதுதான் ஆஃப்செட். ஸோ இப்போ நமக்கு எட்ஜ் இங்கே இருக்குது, இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் தள்ளி போகும். அதே மாதிரி இப்படி பார்த்தோன்னா இவ்வளோ தூரம் தள்ளி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த எட்ஜிலேருந்து இங்கே வர டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து ஆஃப்செட். ஸோ நான் இப்போ வந்து இதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணேன்னா இதுதான் நமக்கு ஆஃப்செட். அதுவே இங்கே வித்துன்னு இருக்குது. இந்த வித் என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு இங்கே இருக்குது இல்லையா, க்ரியேட் ஆன இந்த எட்ஜுக்கும் இதுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் வித். இந்த 2 எட்ஜஸ்க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதுதான் வித். மூணாவதாக பார்த்தீங்கன்னா டெப்த்துன்றது என்னென்னா, இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் நமக்கு வருது இல்லை, இங்கே ஒரு ஸ்லோப் க்ரியேட் ஆகுதுல்ல, இதுதான் வந்து டெப்த். ஸோ நான் இப்போ டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், இது வேறு அடிக்கடி மறந்துடுறேன். ஸோ இன்க்ரீஸ் பண்ணேன்னா நான் எவ்வளோ டெப்த் கொடுக்குறேனோ அவ்வளோ டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிவல் உருவாகும். இதுக்கு மேலே ஏன் போகலை அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே எட்ஜஸ் ஒன்றோட ஒன்று கிளாம்ப் ஆகுது, ஒன்றோட ஒன்று ஓவர்லேப் ஆகுது. ஸோ அதனால தான் இதுக்கு மேலே நமக்கு டெப்த் போகலை, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ்ன்றது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜுக்கு உங்களுக்கு பிவல் வேணுமோ அவ்வளோ கொடுக்கலாம். நான் இப்போ 10% கொடுக்குறேன்னா 10% ஆகும், அவ்வளோதான். அடுத்து அப்சல்யூட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எனக்கு இவ்வளோ தூரம் தான் வரணும், பிவல் ஆகணும் அப்படின்னா கொடுக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 2 மீட்டர் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 2 மீட்டர் மட்டும் ஆகும். ஆக்சுவலாக இதில் அவ்வளோ தூரத்துக்கு ஸ்பேஸ் இல்லை, அதனால் 2 மீட்டர்னு தெரியல, நம்ம ஃப்ராக்ஷனில் போகும். ஸோ இப்போது 0.5 கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப அதிகமாக 0.2 வரைக்கும் போகலாம். அப்போ 0.1 கொடுத்தோன்னா இவ்வளோ தூரம் இருக்கும். 0.2 மீட்டர் கொடுத்தோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் வரும். ஸோ மீட்டர்ஸில் எவ்வளோ தூரம் வரணும்னு மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். செக்மெண்ட்டுன்றது நம்ம பிவல் பண்ண இடத்துல எவ்வளோ லூப்ஸ் வரணும் அப்படிங்கிறது தான் செக்மெண்ட். ஸோ நான் இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த இடத்துடைய ஷேப்ஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு செக்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணதும் உங்களுக்கு கர்வாக ஆப்போசிட் சைடில் வந்திருக்குல்ல, இதை வந்து நீங்கள் மாற்ற முடியும். இப்போ இந்த ஷேப்பை வந்து அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போனீங்கன்னா இன்சைடில் உங்களுக்கு பிவல் ஆகும். இல்லை எனக்கு அவுட் சைடில் வரணும்னா அப்படியே ஷேப் ஆப்போசிட் கொண்டு போங்க, அவுட் சைடில் பிவல் ஆகும். இது அப் டு லீனியர் ஷேப், இதோட ஒரிஜினல் ஃபார்ம் வரைக்கும் போகும். ரிவர்ஸ்லேயும் அதோட ஒரிஜினல் ஃபார்மை நம்ம இன்வெர்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அது வரைக்கும் போகும். ஓகேவா? ஸோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துக்கலாம் செக்மெண்ட்க்கு அப்புறம். நெக்ஸ்ட் இங்கே ஆங்கிள்ன்றது என்னென்னா,
எந்தெந்த ஆப்ஜெக்ட் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஷார்ப் எட்ஜ் இருக்கோ அதுக்கு மட்டும்தான் பிவல் வந்து ஒர்க் ஆகும். இன்கேஸ் நமக்கு இப்போ நான் இதை வந்து கொடுத்துட்டு எடிட் மோடில் இங்கே ஒரு லூப் போட்டுட்டு இப்போ நான் பிவல் கொடுக்குறேன், ஆன் பண்ணுறேன். பிவல் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒர்க் ஆகலை. ஸோ எப்போவுமே ஆங்கிளில் இருக்கும்போது பிவல் வந்து ஷார்ப் எட்ஜஸ் எங்கெங்கே இருக்கோ அதுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி சர்ஃபேஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க எட்ஜஸ் எதுக்குமே பிவல் ஒர்க் ஆகாது. அதுவும் ஆங்கிளில் 180 டிகிரி இருக்கணும். 180 டிகிரி கீழே இருக்க வேல்யூஸ் தான் ஒர்க் ஆகும். அதுக்கு மேலே போச்சுன்னா ஒர்க் ஆகாது. ஈவன் இப்போ நான் பாருங்களேன் 90 கொடுக்குறேன். 90 கொடுத்தாலே இது எல்லாம் ஷார்ப் ஆகிடுது. 30 இருக்கும்போது தான் இது எல்லாமே ஒர்க் ஆகுது. அதான் 90 வரைக்கும் எல்லாமே ஒர்க் ஆகுது. 90 தாண்டிச்சுன்னா எதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ ஆங்கிள் பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேஸுடைய 180 டிகிரி வரைக்கும் அது பார்த்துட்டு அதுக்குள்ளே இருக்க எட்ஜஸ் எதெல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கோ அந்த ஷார்ப் எட்ஜஸ்க்கு மட்டும் பிவல் அப்ளை பண்ணும். ஷார்ப் எட்ஜஸ்னால் இப்போ இங்கே கார்னரில் இருக்குல்ல, இது எல்லாமே ஷார்ப் எட்ஜஸ் தான். ஸோ இதுக்கு மட்டும் பிவல் அப்ளை பண்ணும். இன்பிட்வீனில் இங்கே இருக்குது, பட் இது ஷார்ப் கிடையாது. ஏன்னா இது சர்ஃபேஸோட மிடில் இருக்குது, அதனால் இங்கெல்லாம் அப்ளை பண்ணாது. இதுதான் ஆங்கிளுக்கு இருக்க வித்தியாசம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெயிட். இந்த வெயிட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆக்சுவலாக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியல. பட் நம்ம சூஸ் பண்ணும்போது இதில் சேஞ்சஸ் நடக்குது. நான் டாக்குமெண்டேஷனையும் படித்து பார்த்தேன், பட் அதில் எனக்கு சரியாக புரியல என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை படித்து பார்த்தா புரியுமோ என்னமோ. இன்கேஸ் உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பொசிஷன் இருக்குது. பொசிஷன்றது மோஸ்ட்லி லொக்கேஷன் வேல்யூஸ் தான். ஸோ லொக்கேஷன் வேல்யூஸை பொறுத்து இது பிவல் பண்ணும் எவ்வளோ அமௌண்ட் ஆகணுன்றது. பட் எக்ஸாக்டாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியல. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஃபேஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஷார்ப் ஃபேஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த எல்லா இடத்துக்கும் பிவல் ஆகுது. ஆக்சுவலாக இது இல்லைன்னா என்ன நடக்குது? பொசிஷன் அப்புறம் யூவி மேப்னு ஒன்று இருக்குது. ஓகே, இந்த யூவி மேப் இது மூணுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு புரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், ஆங்கிள்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏன் இது ஒர்க் ஆகவில்லை? 30. அதே மாதிரி செக்மெண்ட் கம்மி பண்ணிக்கிட்டு அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ப்ரொஃபைலில் சூப்பர் எலிப்ஸ் அப்புறமா கஸ்டம். இப்போ சூப்பர் எலிப்ஸ் கஸ்டம் ரெண்டுத்துக்கு என்னென்னா, சூப்பர் எலிப்ஸ்ன்றது நம்ம பிவல் கொடுக்குறப்போ எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடும். அப்ளை ஆகி இங்கே இருக்க செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். இந்த பிவல் ஆகிற ஷேப்ஸை நம்மளால் மாற்ற முடியாது. இங்கே நமக்கு ஒரு ஷேப்ஸ் வருதில்ல, அதை ஒன்லி இங்கே இருக்க ஷேப்புன்றதை மாற்றி இன்வெர்ட் அவுட் இன்சைடாக கொண்டு வரலாம், இல்லை அவுட் சைடாக கொண்டு வரலாம். அதை தவிர்த்து வேறு எதுவும் நம்மளால் பண்ண முடியாது. பட் கஸ்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். ஸோ இந்த கிராஃபில் நம்ம இதனுடைய ஷேப்பை எடிட் பண்ணோம். ஜஸ்ட் மவுஸில் லெஃப்ட் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த ஷேப்ஸை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு அதன் மூலயமா ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் 2 லூப்ஸ்க்கு மேலே இருந்தால் தான் தெரியும். அதனால் எவ்வளோ லூப் போட முடியுமோ லூப் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இங்கே ஆகக்கூடிய சேஞ்சஸை பார்க்க முடியும். தெரியுதா? ஸோ இன்கேஸ் நான் அன்டூ பண்ணிவிட்டு இப்போ வேறு ஒன்று பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இதை மூவ் பண்ணிப்போம். அதே மாதிரி இங்கேயும் மூவ் பண்ணிப்போம். இந்த இடத்துல ஒரு செக்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். தெரியுதா? ஸோ நான் எப்படி இங்கே கர்வ் வச்சுருக்கணும் அதே மாதிரி தான் எனக்கு பிவல் வருது. இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டான பிவல் ஷேப் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டம் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் சூப்பர் எலிப்ஸ்லேயே போய்க்கலாம். பை டிஃபால்ட் செக்மெண்ட்டை குறைச்சிப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜியாமெட்ரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஜியாமெட்ரி அப்படிங்கிறது என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிட்டர் அவுட்டர். ஸோ இதில் ஷார்ப்புன்னு இருக்கும். ஷார்ப் அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்கே எட்ஜஸ் எல்லாமே வந்து கனெக்ட் ஆகுதில்ல, இங்கே வெர்டெக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் கனெக்ட் ஆகுதில்ல, இந்த கார்னர்ஸில் எல்லாமே ஷார்ப்பாக வரும். அதாவது இந்த எட்ஜு ஃப்ளோ வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஷார்ப்பாக முடியும். இதுதான் ஷார்ப். அதுவே நான் பேட்ச்னு கொடுத்தேன் அப்படின்னா ஷார்ப்பாக முடிகிற இடத்துக்கு பக்கத்தில் 2 வெர்டெக்ஸ் வரும். அதேமாதிரி தான் இங்கே ஷார்ப்பாக முடியுது, அதுக்கு அடுத்து 2 வெர்டெக்ஸ், இங்கே ஷார்ப்பாக முடியுது, இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 வெர்டெக்ஸ் இருக்கும். ஸோ எங்கே ஷார்ப்பாக முடியுதோ அது பக்கத்தில் ஒரு 2 வெர்டெக்ஸை ஆட் பண்ணிக்கும். அதுதான் பேட்ச்.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்க் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த ஒரு ஆர்க்காக உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். சேம் ஒரே ஒரு எட்ஜில் வந்து முடியாமல் பக்கத்தில் 2 வெர்டெக்ஸஸை க்ரியேட் பண்ணி ஒரு ஆர்க் ஷேப்பை க்ரியேட் பண்ணிடும். சேம் இதுதான் இன்னர். இதுக்குமே இன்னர்னால் அப்படியே உள்பக்கமாக நடக்கும் இந்த சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது எப்படின்னா, இப்போது அவுட் சைட்னா இங்கே அப்ளை ஆகிறது, இன்சைட்னா இந்த இடத்துல அப்ளை ஆகிறது. இதுதான் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இங்கே இன்சைடில் ஆர்க் வந்துடுச்சு பாருங்கள், இப்படி ஆர்க் வந்துடுச்சா? அதுவே நான் வந்து இதை ஷார்ப் கொடுத்தேன்னா எனக்கு இங்கே ஷார்ப் வந்துடும். ஸோ ஒரு ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபேஸுடைய கார்னரில் இன்சைடில் இந்த சேஞ்சஸ் நடக்கணுமா இல்லை அவுட் சைடில் நடக்கணுமா அப்படிங்கிறது தான் இந்த மிட்டர், அவுட்டர் அண்ட் இன்னர் இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம். ஓகே, ஷார்ப், பேட்ச், ஆர்க் இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரிட் ஃபில். ஸோ கிரிட் ஃபில்லுன்றது இப்போ நமக்கு இந்த ஃபேஸஸ் எல்லாமே ஜாயின் ஆகி மெஷ் ஃப்ளோ ப்ராப்பராக இருக்குல்ல, இதுதான் கிரிட் ஃபில். இன்கேஸ் இது வந்து கட் ஆஃபில் கொடுத்தோன்னா இந்த இடத்துல ஃபேஸஸ் இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயின் ஆகிற இடத்துல ஃபேஸ் இருக்காது, எல்லாமே கட் ஆகிடும். இல்லை எனக்கு கரெக்டாக ஃபில் ஆகணும் அப்படின்னா கிரிட் ஃபில் கொடுத்தோன்னா ஃபில் ஆகிடும். கிளாம்ப் ஓவர்லாப் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த பிவல் அமௌண்ட்டு கொடுக்குறப்போ ஓரளவுக்கு மேலே போகலைல்ல. இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிவல் வந்து இந்த 2 எட்ஜை தாண்டி போகலை. இதுதான் கிளாம்ப் ஓவர்லாப். இன்கேஸ் இது ஆஃபில் இருக்குது அப்படின்னா அதையும் தாண்டி போகும், தெரியுதா? ஸோ அந்த எட்ஜஸை தாண்டியும் போகும். நமக்கு எப்போவுமே தாண்டி போகக்கூடாது, அதுதான் நல்லது. இல்லைனா நமக்கு டபுள் ஃபேஸ் அப்புறம் மெஷ் ஃப்ளோவில் நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ எப்போவுமே கிளாம்ப் ஓவர்லாப் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இன்னொரு எட்ஜை தாண்டி எந்த ஒரு பிவலும் நடக்காது, அதுதான் நல்லது. லூப் ஸ்லைட் அப்படின்னா இன்கேஸ் நம்ம கொடுக்குற லூப் வந்து இதை நம்ம எப்படி சொல்கிறது, எட்ஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்லைட் ஆகும். இங்கே நமக்கு இப்போ நான் பிவல் கொடுத்தாலும் இந்த இடத்துல எட்ஜஸ் எல்லாமே இப்போது என்னோடய எட்ஜ் லூப் வந்து இங்கே இப்படி மேல் நோக்கி போகுதில்ல, அந்த ஷேப் கூடயே இது எல்லாமே ஸ்லைட் ஆகும். இப்போ இது ஆகலைன்னா பாருங்கள், நான் ஸ்லைடு ஆஃப் பண்ணிட்டேன், எனக்கு இங்கே பிவல் ஆகும்போது நேராக தான் போகும். இங்கே கொடுக்கணும், இங்கே அமௌண்ட்டில் கொடுக்கணும், தெரியுதா? அது பாட் நேராக தான் போகுது, அந்த எட்ஜ் கூடயே ஃபாலோ ஆகலை. பட் லூப் ஸ்லைட் கொடுத்தேன்னா மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த எட்ஜை தாண்டி மேலே ஃபாலோ ஆஃப் ஆகும். ஸோ இதுக்கு மேலே ஏன் வரல அப்படின்னா உங்களுக்கு இங்கே இடிக்குது, அதனால தான் வரல. பொதுவாகவே லூப் ஸ்லைடு அப்படின்னா ஒரு லூப் இருக்குன்னா அதை வந்து நீங்கள் மூவ் பண்ணும்போது, இப்போது இந்த இடத்துல ஒரு லூப் இருக்குன்னா நான் அந்த லூப்பை மூவ் பண்ணேன்னா அந்த லூப்போட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் சேஞ்ச் ஆகும். ஜென்ரலாக நம்ம அந்த ஒரு லூப்பை மூவ் பண்ணும்போது, உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன்னே. இப்போ எடிட் மோடு போயிட்டு, இங்கே நம்ம காமிக்க முடியாது ஏன்னா இது எல்லாமே அப்ளை ஆகலை. ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு லூப் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு இந்த லூப்பை வந்து இப்படி மூவ் பண்ணுவோம். ஓகேவா? மூவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே ஒரு எட்ஜ் இருக்குல்ல, இப்போதைக்கு இந்த மாடிஃபையரை ஆஃப் பண்ணிப்போம். இப்போது இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜை வந்து நான் ஸ்லைட் பண்ணுறேன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி எட்ஜ் ஸ்லைடு இருக்கா, இப்போ நான் எட்ஜ் ஸ்லைட் கொடுக்காமல் இந்த எட்ஜை மூவ் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நான் மூவ் பண்ண அதனுடைய ஷேப்பே மாறுதா? பட் எனக்கு அப்படி ஷேப் மாறக்கூடாது. எட்ஜு வந்து இங்கே இருக்க எட்ஜ் வந்து மூவ் ஆகணும், பட் இந்த ஸ்லைடுக்குள்ளே வரணும். ஆக்சுவலாக இன்னொரு லூப் போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது இங்கே இருக்க லூப்பை வந்து நான் மூவ் பண்ணுறேன். ஆனால் மூவ் பண்ணும்போது எனக்கு வந்து இதனுடைய ஸ்லோப்போட ஷேப் மாறக்கூடாது. ஆனால் அந்த ஃப்ளோலேயே எனக்கு எட்ஜ் மூவ் ஆகணும் அப்படின்னா அதுதான் எட்ஜ் ஸ்லைட். ஸோ நான் இப்போ மூவ் பண்ணால் எனக்கு அப்படி ஆகலை. பட் நான் அதுவே ரைட் கிளிக் பண்ணி எட்ஜ் ஸ்லைட் கொடுத்துட்டு இப்போ மூவ் பண்ணேன்னா அந்த ஸ்லோப் அப்படியே இருக்கும், அதில் எட்ஜோடைய பிளேஸ் மட்டும் மாறிக்கும். இதுதான் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்குற ஆப்ஷன். ஸோ நம்ம பிவல் பண்ணுறப்போ ஆகிற பிவல் எல்லாம் எட்ஜிலேயே ஸ்லைட் ஆகணுமா இல்லை ஆகக்கூடாதாங்கிறதுக்கு தான் இந்த லூப் ஸ்லைட் ஆப்ஷன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷேடிங் இருக்குது. இந்த ஷேடிங்கில் எனக்கு அப் டு இது வரைக்கும் தெரியுது. லாஸ்ட் இந்த ஃபேஸ் ஸ்ட்ரென்த் மட்டும் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் ஸ்டில் நான் சொல்ல பார்க்குறேன். ஸோ ஹார்ட் நார்மல்ஸ் அப்படின்னா முதல்ல நம்ம இது ஏன் இவ்வளோ கண்ட்ராவே இருக்குது, இதை வந்து 2 லூப் போட்டதெல்லாம் அன்டூ பண்ணிவிடுவோம். இங்கே மாற்றந்தே அன்டூ பண்ணிவிடுவோம்.
ஓகே ஃபைன். ஷேடிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹார்ட் நார்மல்ஸ்னால் இப்போ நம்ம ஷேட் ஸ்மூத் கொடுப்போம்ல அதே தான். இப்போ இதை ஹார்ட் நார்மல்ஸ் கொடுத்தோன்னா நமக்கு இந்த இடம் எல்லாம் இங்கே ஹார்டாக இருக்க நார்மல் எல்லாமே ஒரு ஸ்மூத்தான ஃபீலுக்கு வந்துடும். ஸோ ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஷேட் ஸ்மூத் கொடுத்த மாதிரி ஆகிடும். இதே நம்ம ஆஃப் பண்ணோம் அப்படின்னா எல்லா எட்ஜஸும் நமக்கு ஹார்டாக இருக்கும். சீம்ஸுன்றது என்னென்னா நம்ம மாடலில் ஒரு இடத்துல சீம்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. யூவி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இங்கே வந்து மார்க் சீம் கொடுப்போம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மார்க் ஷார்ப் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே நான் பிவல் கொடுத்தாலும் அந்த மார்க் ஷார்ப்பும் மார்க் சீம்ஸும் அப்படியே இருக்கணும். இது இந்த மார்க் ஷார்ப் இந்த மார்க் சீமும் அப்படியே இருக்கணும். ஈவன் நான் வந்து இங்கே பிவல் இன்க்ரீஸ் பண்ணாலும் எனக்கு இதெல்லாம் அப்படியே இருக்கணும் அப்படின்னா நான் இங்கே சீம்ஸையும் ஷார்ப்பையும் ஆன் பண்ணனா அது எல்லாமே எனக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும். அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் இண்டெக்ஸ். ஸோ மெட்டீரியல் இண்டெக்ஸ்ன்றது என்னென்னா நம்ம எப்போவுமே மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுற ஒரு 3 மெட்டீரியல் வச்சுருக்கோன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் கவுண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுற மெட்டீரியலுக்கு 0, அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுற மெட்டீரியலுக்கு 1, அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணுற மெட்டீரியலுக்கு 2. ஸோ இப்போ மெட்டீரியல் இண்டெக்ஸ் நீங்கள் வந்து பேசிக்காக -1ல் இருக்குது. நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா பக்கத்தில் இருக்க ஃபேஸில் என்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு பார்த்து அதையே புதுசாக க்ரியேட் ஆகிற ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கும். நம்ம பிவல் கொடுக்கும்போது இங்கே புதுசாக தானே ஃபேஸஸ் க்ரியேட் ஆகுது. இது நான் பிவல் இந்த செக்மெண்ட்லாம் ஆஃப் பண்ணேன்னா எனக்கு பிவல் கம்மியாக இருக்குது. ஸோ இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு இந்த செக்மெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபேஸ் கம்மியாக. ஸோ நான் செக்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபேஸ் கம்மியாக இருக்குது. டிக்ரீஸ் பண்ணால் அதே இன்க்ரீஸ் பண்ணால் ஃபேஸ் அதிகமாகுது. இப்போ இந்த புதுசாக க்ரியேட் ஆகுது இல்லை ஃபேஸ், இந்த ஃபேஸஸ்க்கு என்ன மெட்டீரியல் கொடுக்கணும். இன்கேஸ் இப்போ நம்ம இது வரைக்கும் மெட்டீரியலே கொடுக்கல, இன்கேஸ் நீங்கள் மெட்டீரியல் கொடுத்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பிவல் பண்ணுறீங்கன்னா அப்போது என்ன மெட்டீரியல் அங்கே அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த மாடலில் ஒரே ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா டிஃபால்ட்டாக என்ன மெட்டீரியல் இருக்கோ அதை எடுத்துக்கும். 3 மெட்டீரியல் இருக்குன்னா அப்போது பக்கத்தில் என்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு பார்த்து அதை அப்ளை பண்ணணும். ஸோ இன்கேஸ் இங்கே இருக்க ஃபேஸில் இருக்க ஒரு மெட்டீரியலை இங்கே அப்ளை பண்ணுது அப்படின்னா அது உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இண்டெக்ஸில் போய்ட்டு நம்பர் மாற்றினீங்க அப்படின்னா நான் 1ன்னு கொடுத்தேன்னா 1ல் என்ன மெட்டீரியல் இருக்கோ அது இங்கே அப்ளை ஆகிடும். அவ்வளோதான். ஒரு 2-3 மெட்டீரியல் இருக்குன்னா அதில் என்ன மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறது தான். பேசிக்காக ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு இண்டெக்ஸ் நம்பர் இருக்கும். நீங்கள் கொடுக்குற நம்பர் பொறுத்து அந்த மெட்டீரியலோட கலர்ஸ் இங்கே மாறும். இந்த ஃபேஸ் ஸ்ட்ரென்த் இது நான் படித்து பார்த்தேன் கைஸ், எனக்கு புரியல. ஏற்கனவே பிவலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் எனக்கு அது இன்னும் தெளிவாக புரியல. இன்கேஸ் ஃப்யூச்சரில் நான் படிக்கும்போது எனக்கு அது புரியுது அப்படின்னா அப்போ நான் உங்களுக்கு இதை இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி பிவல் மாடிஃபையரோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப்ஃபுல்லி இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த மாடிஃபையரில் உங்களை வந்து பார்க்குறேன். திஸ் இஸ் வரத் ஃப்ரம் வரத் AVFX.